சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ராமதாஸ் கவலைக்கிடம், ஓடி வந்து பார்த்த ஸ்டாலின். தமிழக அரசியலின் மூத்த ஆளுமையாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அங்கு அவருக்கு இதய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவரது தற்போதைய ஆரோக்கிய நிலை குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக தேர்தல் களம் அதன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையும் அதிர வைக்கும் ஒரு சம்பவம் சேலத்தில் நடந்தது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டி பகுதியில் தனது அணி வேட்பாளருக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி சரிந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 86 வயதான ஒரு முதுபெரும் தலைவர் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் களத்தில் நின்றபோது நிகழ்ந்த இந்த சம்பவம் தொண்டர்களிடையே பெரும் கவலையை உருவாக்கியிருக்கு. நேற்று மாலை பள்ளிப்பட்டி பகுதியில் வாகனத்தில் நின்றபடி மக்களிடையே எழுச்சியுரை ஆற்றி கொண்டிருந்த ராமதாஸ் தனது பேச்சை முடித்துவிட்டு காரில் ஏற முயன்றபோது நிலை தடுமாறி மயக்கமடைந்தார். உடனடியாக பாதுகாப்பு படையினரும் கட்சி நிர்வாகிகளும் அவரை தாங்கி பிடித்து சேலத்தில் உள்ள ஒரு தனியார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அங்குள்ள ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூத்த டாக்டர்கள் குழு இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டாங்க. டாக்டர் ராமதாஸுக்கு ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் அடிக்கடி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முறையான பரிசோதனையும் செஞ்சு வந்தார். இந்நிலையில் நேற்று ராமதாஸ் மயக்கி வீழ்ந்து விட்டதாகவும் பாமக தொண்டர்கள் பதறி போனாங்க. ஆனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு திடீரென குறைந்ததே அவரது மயக்கத்திற்கு முக்கிய காரணம் என தெரிய வந்திருக்கு. லோ சுகர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நிலவி வரும் அதீத வெப்பத்தால் ஏற்பட்ட நீர் சத்து குறைபாடும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. தற்போதைய நிலவரப்படி அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இன்னும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், தற்காலிகமாக பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கான். தந்தை மகன் இடையேயான அரசியல் மோதல்கள் மற்றும் உட்கட்சி பூசல்கள் தந்த அழுத்தத்திற்கு மத்தியிலும் இந்த வயசிலையும் டாக்டர் ஐயா காட்டும் உறுதி அரசியல் ரொம்பவே வியப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் ஒரு பகுதியாக கார்டியோ ஆஞ்சியோகிராம் செய்யப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றாங்க. தற்போது அவர் தீவிர சிகிச்சையில் இருக்காரு, கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்காரு. பரிசோதனையில் இரத்த குழாய்கள் சீராக இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. இதற்கிடையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து நேரில் விசாரிச்சுட்டு வருகின்றாங்க.